நண்பர்களே, பிக் பாஸ்ல இருந்து இந்த வாரம் யார் எலிமினேட் ஆக போறாங்க? யார் டாப்ல இருக்காங்க? யார் வந்து கடைசி இடத்துல இருக்காங்க? அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீக்ல பாத்தீங்கன்னா 5 பேர் நாமினேட் ஆயிருக்காங்க. மொத்தம் 16 கண்டஸ்டன்ட் உள்ளுக்கு இருக்காங்க. 4 பேர் உள்ளுக்கு என்ட்ரி ஆவறதா ப்ரோமோலாம் விட்டாங்க. ஆனா யாரெல்லாம் உள்ளுக்கு போறாங்க அப்படிங்கிறது ஒரு சர்ப்ரைஸாவே இருந்துகிட்டு இருந்துச்சு. அதுல கப்பல்ஸா சாண்ட்ரா அண்ட் பிரஜின், அதுக்கப்புறம் அமீர், அதுக்கப்புறம் அமித், திவ்யா கணேஷ் இவங்க 4 பேர் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. அன்னைக்குமே சாட்டர்டே சண்டே அந்த இதுல பாத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா என்ட்ரி கொடுத்துருவாங்க. இதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா ஷோ ரொம்ப சூடு பிடிக்கும் அப்படின்னு தோணுது. இவங்க 4 பேர் என்ட்ரி கொடுக்குறாங்கன்னா மொத்தம் 20 பேர். 20 பேர்ல இந்த வீக் நாமினேட் ஆயிருக்கா ஒரு 5 பேர்ல இருந்து ஒருத்தர் எலிமினேட் ஆயிட்டா 19 பேர் இருப்பாங்க. அடுத்த வீக்ல பாத்தீங்கன்னா 2 பேர் எலிமினேட் ஆவாங்க. அது புதுசா போனவங்களை பிடிக்காம மக்கள் ஓட்டு போட்டு வெளியே அனுப்புறதும் இருக்கு. உள்ளுக்கு இருக்கிறவங்களே பாத்தீங்கன்னா 2 பேரா வெளியே போறவங்க இருக்கு. ஸோ அதன் அடிப்படையில இந்த வீக்ல டாப்ல இருக்கிறது ஓட்டு அடிப்படையில பார்த்தோம்னா கானா வினோத் அவர்கள் தான். ஸோ அவரோட ஓட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 2,66,833 ஓட்டு எடுத்து கானா வினோத் செம்மையா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் நம்ம திவாகரோட சேர்ந்து அவரோட ஆக்டிங் அந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுல இருந்து தான் வேற லெவல்ல ரீச் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் செகண்ட் பிளேஸ்ல கமருதீன் 1,06,289 ஓட்டு எடுத்து செகண்ட் பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா இருக்காங்க. மீதி எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த 1 லட்சத்துக்கு மேல 1,06,000, 5, 4 அந்த மாதிரி தான் இருக்காங்க. பார்வதி அவர்கள் 3வது பிளேஸ்ல 1,05,712 ஓட்டு எடுத்து 3வது பிளேஸ்ல பார்வதி அவர்கள் இருக்காங்க. ஸோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா இந்த 4 வீக்குமே கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கிறது பார்வதி அண்ட் திவாகர் தான். ஸோ இவங்க 2 பேர் இல்லாம அந்த பிக் பாஸ் இந்த 4 வாரம் பெரிய அளவு சுவாரஸ்யமா கடந்திருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருந்திருக்காது. அந்த அளவுக்கு அவங்க கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 4வது பிளேஸ்ல ஆரோரோட ஓட்டு பார்த்துட்டீங்கன்னா 1,03,298 ஓட்டு எடுத்து நம்ம ஆரோரா அவர்கள் 4வது பிளேஸ்ல இருக்காங்க. ஸோ ஆரோரா பார்த்துட்டுனா அடுத்த வீக்லாம் 2 பேர் நாமினேட் ஆகிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்கள எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த வீக் ஆனாலும் ஏன்னா ஆதிரி அவர்கள் பெரிய அளவில் கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களே வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க. அப்படி இருக்கும்போது அரோரா அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமே இருக்காது. அதுக்கப்புறம் கடைசி பிளேஸ்ல நம்ம கலையரசன் உள்ளுக்கு என்ட்ரி கொடுத்து எதுவுமே பண்ணல, சும்மா தண்டத்துக்கு தான் இருந்துட்டு இருக்காரு அப்படின்னு பிக் பாஸ் ஹவுஸ்ல உள்ள எல்லாருமே சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துல ஃபுல்லா அவரோட ஒரு ஆக்டிவிட்டிஸ் ஒரு பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா கேம் இன்வால்வ்மெண்ட் ஒரு பிரச்சனை எதுவுமே இல்லை, அப்படி சைலண்டா ஓரமா உட்காந்து தான் இருக்காரு. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம கலையரசனோட ஓட்டு 1,01,158 ஓட்டு எடுத்து கடைசி பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா கலையரசன் அவர்கள் இருக்காரு. ஸோ இந்த வீக் அநேகமா பார்த்தீங்கன்னா இவர் வெளியேறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த 5 பேர்ல பார்த்துட்டோம்னா அதிகமான ஓட்டு வாங்கினது வினோத். ஸோ இதே மாதிரி நாமினேட் ஆயிருந்ததில் அதிக ஓட்டு பார்த்துட்டோம்னா லட்சக்கணக்கில் வாங்கினது திவாகர் அவர்கள் வாங்கியிருக்காங்க. சபரியை திவாகர் அளவுக்கு ஓட்டு வாங்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். ஓரளவுக்கு சபரி ஓட்டு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வியானா. ஸோ இவங்களோட ஓட்டு பார்த்துட்டோம்னா இதே மாதிரி தான் வினோத் எவ்வளோ வாங்கியிருக்காரு, 2 லட்சத்துக்கு மேலே வாங்கியிருக்காரு. மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் தான் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி வியானாவோட ஓட்டும் அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஸோ இவங்க இப்போதைக்கு ஒரு டாப் கண்டஸ்டன்ட் அப்படின்னா ஓட்டு அடிப்படையில் யாருன்னா திவாகர், அதுக்கப்புறம் நம்ம திவாகர், சபரி, வியானா, வினோத் இவங்க 4 பேர் தான் பார்த்தீங்கன்னா அங்க உள்ள கண்டஸ்டன்ட்லேயே கொஞ்சம் ஹையஸ்ட் ஓட்டு வாங்கி டாப்ல இருக்கக்கூடிய கண்டஸ்டண்டா இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தடுத்த வீக்ல புது கண்டஸ்டன்ட் என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் அவங்களோட ஓட்டு எப்படிலாம் மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு